நெல்லி பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. மாசி மாதம் அப்படின்னு தொடங்கிட்டாலே விழாக்கள் தான், பூஜைகள் தான், வழிபாடுகள் தான். சக்தி மிகுந்த மாதம். ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு ஒரு சிறப்புகள்ங்க. ஆனால் இந்த மாசி மாதம் பிரம்மாண்டமான சிறப்புகள். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னாக்கா மசான கொள்ளை. மயானத்தில் நடக்கக்கூடிய அம்பாளுடைய பூஜைகள். மயானத்தில் காளியை கும்பிடலாமா? நிறைய பேரோட கொஸ்டின். இப்போ சுடுகாட்டுக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் போய் கும்பிடலாமா? அது இன்னொரு தரப்போட கொஸ்டின். அதாவது இந்த மசான கொள்ளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளைனா திருட்டு கிடையாதுங்க. கொள்ளை அப்படிங்கிறது நம்மளோட இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸை ரிமூவ் பண்ணுறது, தோஷங்களை கழிக்கிறது. அந்த இடத்துல நிற்கும்போது எப்பேற்பட்ட துராத்மாக்களால் இருக்கக்கூடிய பாதிப்புகளை விடுவிச்சு கொடுக்கறது. ஏன்னா இதுக்கு புராண கதைகளும் இருக்குது. அதோட மெயின் ஹெட்டு இந்த மசான கொள்ளை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரோட ஞாபகத்துக்கு வரக்கூடிய மெயின் ஹெட்டு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. அந்த அங்காள பரமேஸ்வரியுடைய விஸ்வரூபத்துடைய தாண்டவம் தான் இந்த மசான கொள்ளை. இந்த அங்காள பரமேஸ்வரியுடைய கதைகள் நிறைய டிவிஷன்கள் இருந்தாலும் புராண கதைகளில் ஒன்றான, அதாவது கைலாயத்தில் பார்வதி அம்மா உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கும்போது பிரம்மனுக்கு அப்போ 5 தலை இருந்ததாகவும், அவங்க வரும்போது சிவனும் 5 தலை கொண்டவர். இவங்க நிமிர்ந்து பார்க்காம வணங்கியதால் ஏளனம் செய்யப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க. இதை அறிஞ்ச சிவபெருமான் அவருடைய ஒரு தலையை கொய்துட்டதாகவும் அது கையோடு ஒட்டிக்கிட்டதாகவும், எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை கொல்லும்போது பிரம்மஹத்தி தோஷம். ஏன்னா ராவணனை வதம் செஞ்ச பிறகு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து அதுக்கான பரிகாரம் செஞ்சதாக ராமாயணத்தில் இருக்குது. முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்சதுக்கப்புறம் பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி செஞ்சதுக்காக கோணக்கூடிய கோவில்கள் இருக்குது. அதே போல் சிவபெருமானும் அந்த தலையை கொய்ததுக்காக பிரம்மஹத்தி தோஷம் பீடிக்கப்பட்டு அந்த கபாலம் அவருடைய கையோடு ஒட்டிக்கிச்சு. அந்த கபாலம் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, உன்னை இனிமேல் நான் சாப்பிட விட மாட்டேன், உனக்கு வரக்கூடிய அனைத்தையும் நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தோடு உட்கார்ந்துச்சு. சிவபெருமான் தன்னுடைய சாப நிவர்த்திக்காக யாத்திரை செல்கிறாரு. அந்த நேரத்தில் பிரம்மாவுடைய துணைவியான சரஸ்வதி பார்வதி தேவியை சபிக்கிறாங்க. நீ வயதான பெண்ணாக எந்த விஷயமும் இல்லாமல் பூலோகத்தில் பிறப்ப அப்படின்னு சொல்லி கடும் தவம் இருந்து அதுலேருந்து விடுவிப்ப அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க தான் பார்த்திங்கன்னா பெரியாட்சியாக அவதாரம் எடுத்து அந்த வயதான கோலத்திலே இருந்து தவம் இருந்து விஷ்ணுவிடமிருந்து அதுக்கான பதிலை பெறுறாங்க. அப்போ விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னாக்கா, தாண்டவ சுடுகாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அங்கே வரவை அங்கே எப்போவுமே நம்ம மசான கொள்ளையில் பார்த்திங்கன்னா நவதானியங்களை அவிச்சு தாளிக்க மாட்டாங்க, அவிச்சு அதை எடுத்துகிட்டு வைப்பாங்க படையலாக. அதை 3 சிவலிங்கமாக பிடிச்சி வச்சதுக்கப்புறமாக இந்த முருங்கைக்கீரையில் கோழியுடைய ரத்தத்தை மிக்ஸ் பண்ணி அந்த இடத்த ரவுண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது கபாலம் இந்த சுவைக்கு வரும். நீ கையில் கொடு, ஃபஸ்ட்டு வாய் கொடு, 2வது வாய் கொடு, 3வது வாய் கீழே போடு, அந்த கபாலம் இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் பார்வதி அம்மா கிளம்புறாங்க. கிளம்பும்போது ஒரு இடத்துல தங்குறாங்க. அங்கே தன்னோட ஆபரணத்தை எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பெண் தோன்றியதாகவும், அங்கே அவங்க முத்தாரம்மனாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதன் பிறகு மேல்மலையனூர் போகிறாங்க. மேல்மலையனூரில் சிறிது காலம் புத்தாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. புத்தை பார்த்த அந்த அரசன் அதை இடிக்க சொல்கிறாங்க. இடிக்கும் போது மீனவ குலத்தை சேர்ந்தவர்கள் இடிக்கக்கூடாது, இது தெய்வம் இருக்கக்கூடிய இடம் சொல்லி சண்டை அதன் பிறகு அம்பாலோட உருவம் வெளியில் அரசனே மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு கோவில் கட்டியதாகவும், இன்னும் வரைக்கும் அந்த மீனவ குலத்தை சேர்ந்த பரத்வாஜ குலத்தை சேர்ந்தவங்க தான் அம்பாளுக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. இதுதான் புராணம். அப்போ சிவபெருமான் வராரு. இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா இன்னொரு அவதாரம், அன்னபூரணியாக அம்பாள் அவதாரம் எடுக்கிறாங்க. எதுக்கு? அந்த கபாலத்தை சாப்பாடை போட்டு சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு. அப்போ கூட்டிகிட்டு வரப்படுறாங்க. சிவனை சுடுகாட்டில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ தான் முதல்ல சிவபெருமான் அந்த மனிதனுடைய சாம்பலை எடுத்து உடம்பில் பூசி நடனமாடினார். அதன் பிறகு அம்பாள் அந்த அமாவாசை இரவு, அதாவது முதல் நாள் சிவராத்திரி,
அடுத்த நாள் அமாவாசை தங்கக்கூடிய இரவில் அந்த முதல் சிவன் கபாலத்தை வந்து கையில் வைக்கிறாங்க. அந்த கபாலம் சாப்பிடுது. 2வது வாய் வைக்கிறாங்க, சாப்பிடுது. 3வது இதை எடுத்து கொஞ்சம் தள்ளி போட்ட உடனே கபாலம் விழுந்துடுது. அந்த நேரம் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் விடுவிக்குது. அதன் பிறகு என்ன ஆகுது? அப்போ எங்கே வந்து அம்பாள் வந்து உக்கிரமானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். மசான கொல்லைன்னா என்னங்க, அம்பாள் வந்து உருவெடுத்து ஆடிட்டு வருவா, எல்லாத்தையும் பிச்சு போடுவாங்க, அதுதானே? அப்போது அந்த கபாலம் வந்து திரும்ப சிவனை நோக்கி வரும்போது இந்த பார்வதின்ற அம்பாள் வந்து அங்காள பரமேஸ்வரியாக உக்கிர விஸ்வரூபத்தை எடுத்து தன்னோட வலது காலால் அந்த மண்டவோட மிதிக்கிறாங்க. இதுதான் இந்த மசான கொலைக்கான முக்கிய விருது. அப்போது இந்த அங்காளி, அதாவது அங்காள பரமேஸ்வரி அங்காளியாக எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப விஸ்வரூபத்துக்கு சென்றன விஷ்ணு பகவான் காளியை அப்படியே மண்ணுக்குள்ளே புதைக்கிறார். இவன் வந்து ரொம்ப ரூபமாயிட்டா எல்லாத்தையும் அழிச்சிடுவான்னு சொல்லி புதைக்கிறாங்க. அதன் பிறகு அங்கே உருவான புத்து தான் இப்போவும் நம்ம மேல்மலையனூர் போனோம் அப்படின்னாக்கா அம்பாள் இருப்பாங்க, முன்னாடி சிவன் இருப்பார், ஒரு புத்தோ இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த அங்காள பரமேஸ்வரர் மசான கொலையுடைய கதைகள். இது எப்படி பூஜை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே ப்ரொசீஜர் தான். என்ன செய்வாங்க? அமாவாசைக்கு முதல் நாள் வந்து பூஜைகள் ஆரம்பிப்பாங்க. சிலர் தீ மிதிப்பாங்க, சிலர் வந்து வழிபாடுகள் செய்வாங்க. அம்பாள் வேஷமிட்டு நடனம் ஆடுவாங்க, உக்கிரகாளியாக ஊர்வலமாக செல்வாங்க. அந்த இரவு முழுக்க பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். விடிய காலையில் 4 மணிக்கு மேலே சுடுகாட்டுக்கு போவாங்க. முக்கியமான இனத்தை சேர்ந்த ஒரு பூசாரி பெண் வேடம் அணிந்துப்பாங்க. அணிஞ்சிட்டு தன் கையில் இருக்கக்கூடிய கோழியை ஏதோ எடுத்துகிட்டு உக்கிர வேஷத்தை அம்பாள் இறங்குனதாக ஐதீகம். அவங்க சாமி இறங்கி அந்த உக்கிரமாக ஆடிக்கொண்டு சுடுகாட்டுக்கு போவாங்க. எல்லாருமே கூட போவாங்க. இந்த வேலை இவங்க போகக்கூடாது, அவங்க போகக்கூடாது, அதெல்லாம் அந்த ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாருமே போவாங்க. அந்த அம்பாளை வந்து வச்சுருப்பாங்க. கரெக்டாக 4:30 மணிக்கு அம்பாளுக்கு கண்ணு திறப்பாங்க. கண்ணு திறந்ததுக்கப்புறமா அவங்க முறைப்படி பலி பூஜைகள், அந்த பூஜைகள் எல்லாம் செய்வாங்க. எல்லா மக்கள் எடுத்துகிட்டு வந்த பிரசாதத்தை அது மேலே கொட்டி சூறை வாப்பாங்க. என்னென்ன இருக்கோ எடுத்து அந்த சூறை வாத்து சில பெண்கள் வந்து முந்தானியில் பிடிப்பாங்க, கையில் பிடிப்பாங்க. அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பூஜை ரூமில் வச்சுருவாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு அதை அப்படியே பூஜையில் வச்சுருப்பாங்க. அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய செய்வனியாக இருக்கட்டும், துர்சக்தியாக இருக்கட்டும், வீட்டில் வந்து ஏதாவது நெகட்டிவ்னஸாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வந்து பிரிவினை இருக்குது, எந்த விதமான விஷயத்துக்கும் அந்த பிரசாதம் முழு தீர்வாக இருக்கும். அந்த அந்த பயிரை வந்து அவங்க வீட்டில் வச்சு 2 நாளைக்கு சாப்பிடுவாங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுவாங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஆனால் இதை வந்து நேரில் பார்க்கும்போது நம்ம உடம்புக்குள்ளேயே அங்காளி வந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள். அதாவது நவகிரகத்தில் ஏற்படக்கூடிய தோஷத்துக்கு ஒரு விடிவாக சொல்லி இந்த சிவனுடைய ரூபமான மகா சிவராத்திரியும் அம்பாளுடைய ரூபமான அங்காள பரமேஸ்வரியோட ரூபமும் இரண்டும் இணைஞ்சு நடக்கக்கூடிய ஒரு சக்தி நிறைந்த மாதம் தான் மாசி மாதம். ஏன் மாசி மாதத்தை செலக்ட் பண்ணாங்க? மாசி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வீடு, கும்பராசி. சனி பகவானுடைய இருளுடைய வீடு. அதாவது 365 நாட்களில் மிகுந்த நீட்டமான நீளம் கொண்ட ராத்திரி அப்படின்றது இந்த சிவராத்திரியும் அமாவாசையும் தான். அந்த இரவு பூஜைகள், அதாவது இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா எல்லாரோட குலதெய்வ கோவில்லையும் அங்கே நைட்டு பூஜை நடக்கும். எங்கெங்கேருந்தோலாம் ஊர்கள்லேருந்து தான் கிளம்பி போவாங்க. அந்த குலதெய்வ பூஜையில் கரெக்டாக 12 மணிக்கு படையல் வைப்பாங்க. அந்த படையலை சாப்பிட்றதுக்குன்னே அந்த குலத்தை சேர்ந்தவங்களாம் போவாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு சில கோவில்களில் நைட்டு தங்குவாங்க. சில கோவில்கள் படையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே பூட்டி வச்சுருவாங்க. அவங்கவுங்க ஐதீக முறைப்படி வைப்பாங்க. முனீஸ்வரர் கோவிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா காவெல்லாம் கொடுத்து வழிபாடெல்லாம் படையலெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்படியே மூடி வச்சுருவாங்க. 3 நாட்கள் கழித்து திறப்பாங்க. ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு முறைப்படி நடக்கும். அதில் இந்த அங்காளியோடைய ரூபம் வந்து மிக பிரசித்தி பெற்றது. எப்பேற்பட்ட கொடிய நோயையும் போக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இதெல்லாம் வந்து நம்பலாமா அப்படின்னா ஆதி காலத்திலிருந்து இந்த வழிபாடை செஞ்சிட்டு இருக்கிறவங்க அவங்க வீட்டில் வந்து முழுசாக அந்த அம்பாளை நம்பி வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை கிண்டல் பண்ணுறவங்க இருக்காங்க,
இதை நம்புகிறவங்க இருக்காங்க. ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் நிறைய ரகசியங்கள் நிறைஞ்சது தான் ஆன்மீகம். அதில் இந்த மசான கொள்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட குலதெய்வத்துலேயும் ஒரு பெண் தெய்வம் சம்மந்தப்படுவாங்க. அந்த பெண் தெய்வங்களுக்கு சக்தி கிடைக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது இந்த மசான கொள்ளை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களோட குலதெய்வ கோவில்களில் அந்த உச்சி வேலை பூஜை சொல்கிறத கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள். எந்த தெய்வத்தை வணங்கினாலும் வணங்கலைனாலும் குலதெய்வத்தை ஒரு மனிதன் கண்டிப்பாக வணங்கணும். அந்த குலதெய்வத்துக்கெல்லாம் சக்தி கொடுக்கக்கூடிய நாள் தான் சிவராத்திரியும் இந்த மசான கொள்ளையும். ஏன் சிவனை இங்கே கொண்டு வரணும்? சிவனுடைய கணங்கள் தான் குலதெய்வங்கள் எல்லாமே. வீரபத்திரன், மதுரை வீரன், கருப்பணசாமி, முனீஸ்வரர், முனி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே. இது எங்கே எடுத்துக்கலாம்? இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னாக்கா தாக்ஷாயினி வந்து சிவபெருமானுக்கு பால் கொடுக்கலன்னு தர்ஷன் கிட்ட போய் சண்டை போடும்போது தன்னோட இதை தந்தை கேட்டுக்கல அப்படின்ன உடனே அந்த நெருப்பு குண்டலத்திலே அவள் இறங்கிட்டாளாம். இறங்கின உடனே சிவனுடைய கோவ ரூபத்திலேருந்து வந்தவங்க தான் இந்த கணங்கள் எல்லாம். முனீஸ்வரர், வீரபத்திரர், பத்ரகாளியோட அவதாரம் நிகழ்ந்ததே அந்த இடத்துல தான். அந்த இடத்துல நிகழ்ந்த இங்கே இருக்க தீயவர்களை அழிச்சிடு அப்படின்னு சன நேரத்தில் பொசுங்கி போயிட்டாங்க. அதனால தான் எல்லாருடைய குலதெய்வத்துக்கும் கடவுள் அப்படிங்கிறது சிவபெருமான். அந்த சிவபெருமானை வணங்கக்கூடிய நாள் இந்த மகா சிவராத்திரியும் மசான கொள்ளையும். ஸோ கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ கோவிலில் நடக்கக்கூடிய பூஜையில் கலந்துக்கோங்க. உங்கள் ஊர் எல்லையில் நடக்கக்கூடிய இந்த மசான கொள்ளை அப்படின்ற ஒரு பூஜையிலையும் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. எப்பேற்பட்ட நெகட்டிவ்னஸும் ரிலீவ் ஆகி உங்கள் இல்லத்தில் வளர்ச்சியும் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி.